வெல்கம் டியர் ஆல். ஒரு சில மாணவர்கள் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் என்எம்எஸ் எக்ஸாமினேஷனுக்கு போஸ்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லெசன் மெஷர்மெண்ட் 8th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் லெசன் மெஷர்மெண்ட் வந்து ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. இப்போ ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் செகண்ட் லெசன் பார்க்கலாம். இது பைலிங்குவல் இருக்கும். போத் மீடியம், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஃபோர்ஸோட யூனிட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன். இது நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஃபோர்ஸோட யூனிட் ஓகே நியூட்டன், இல்லைன்னா கேபிட்டல் N அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஆப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா தான் ஃபோர்ஸ் அங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா அங்கே ஃபோர்ஸ் நடக்கல, ஃபோர்ஸே இல்லை, விசையே செயல்படலை அப்படின்னு அர்த்தம். விசையின் அலகு நியூட்டன், நியூட்டன் N அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஃபோர்ஸ் செயல்பட்டுச்சு அப்படின்னா அந்த பொருளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த பொருள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரலாம். இப்போ ஒரு பால் இங்கே இருக்கு, இந்த பாலை நான் ஹிட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துருக்கணும். இல்லைன்னா அதோட ஷேப்பில் வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கணும், பிளேஸ் சேஞ்ச் ஆயிருக்கணும், இல்லைன்னா அந்த பொருளோட ஷேப் வந்து மாறி இருக்கணும். இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து அதில் நடந்திருக்கணும். ஓகே, ப்ரெஷர் அடுத்தது பார்த்துக்கோங்க. ப்ரெஷர், ப்ரெஷரும் ஃபோர்ஸும் நம்ம ரிலேட்டடாக எடுத்துக்கணும். P is equal to F by A. ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா அதாவது அழுத்தம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சுக்கோங்க. அழுத்தம் சமம் விசை பை பரப்பு. விசை பை பரப்பு. அப்போ விசை நம்ம எதில் குறிப்பிடுவோம்? நியூட்டன்ல நம்ம குறிப்பிடுவோம். ஏரியாவை மீட்டர் ஸ்கொயர்ல குறிப்பிடுவோம். அப்போ ப்ரெஷர் அதோட அலகு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். 1 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் மீட்டர் பவர் -2 அப்படின்னு எழுதிக்கணும். இங்க பாருங்க, நியூட்டன் மீட்டர் பவர் -2 அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, அடுத்தது பார்த்துக்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து முதல்ல நான் கால்குலேட் பண்ணியிருப்பேன், இருந்தாலும் இது ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்காக தான் போட்டுட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு யானை இருக்கு, எலிஃபென்ட் இருக்கு. இந்த எலிஃபென்ட்டோட 4 காலும் சேர்ந்து அதோட ஆவரேஜ் வெயிட் கொடுத்துருக்காங்க, 4000 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நியூட்டன் கொடுத்தனால F கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஒரு கால், அதாவது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சோல் ஆஃப் இட்ஸ் ஃபுட் இஸ் 0.1 மீட்டர் ஸ்கொயர். அப்போ இப்போ 4000 அப்படிங்கிறது ஒட்டுமொத்த யானையோடது தான். அப்போ 4 கால் இருக்கு இல்லையா, அதனால இதோட ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வெயிட், ஒரு லெக்குக்கான வெயிட் கண்டுபிடிக்கலாம். 4000 by 4 ஈக்குவல் டு 1000 நியூட்டன். அப்போ ஒரு காலோட அந்த பரப்பு பார்த்துக்கோங்க 0.1 மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஃபோர்ஸ் பை ஏரியா தானே, இது ஏரியா தானே. அப்போ 1000 by 0.1 இது நம்ம ரிவீல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் கிடைச்சிரும். இங்கே பாருங்க, இந்த 0.1 நம்ம 1 × 10⁻⁻1 எழுதிக்கலாம் இதைய. அப்போ அந்த 10⁻⁻1 மேலே போச்சுன்னா 10⁻+1. அப்போ ஏற்கனவே 1 2 3 1 2 3 இங்கே ஒரு 0, அதனால தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 10⁻4 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் நியூட்டன் மீட்டர் பவர் -2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஒரு பேக் இருக்கு இல்லையா, அந்த பேக்கோட அந்த பேக் நம்ம தூக்கிட்டு போகிற அந்த பட்டை அது வந்து எப்படி இருக்குன்னா அகலமாக இருக்கும். அப்படி அகலமாக இருந்தால் தான் நிறைய ஃபோர்ஸை வந்து அது ஏற்றுக்கும். நம்ம சோல்டர் வந்து குறைவான ஃபோர்ஸை உணரும். அந்த குறைவான ஃபோர்ஸை உணர்றதுக்காக, லெஸ் ப்ரெஷரை உணர்றதுக்காக அந்த பேக்கோட அந்த இது வந்து பார்த்துக்கோங்க, ஸ்ட்ராப்ஸு அகலமாக இருக்கும். ஓகே, இது ஒரு காரணம். அதே மாதிரி இது நிறைய எக்ஸாம்பிள், லைஃப் ஓரியன்ட் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய நம்ம இதில் இருக்குது. அது நம்ம வந்து கொஸ்டின்ஸ் ஆன்சர் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சுப்போம். அடுத்தது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து நம்ம எந்த கருவி கொண்டு அளப்போம் அப்படின்னா பாரோமீட்டர். அது யார் கண்டுபிடிச்சாங்க? டாரிசெல்லி. டாரிசெல்லி. த பாரோமீட்டர் வாஸ் இன்வென்டட் பை டாரிசெல்லி. ஓகே, இப்போ நம்ம சாதாரணமாக 760 மில்லிமீட்டர் பர் மெர்க்குரி அப்படின்னு சொல்லுவோம். மில்லிமீட்டர் மெர்க்குரி தான் அளப்பாங்க. அதனால நம்ம அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை மெர்க்குரி கலமோட ஹைட் வச்சு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த ஹைட் என்ன? 76 சென்டிமீட்டர் இந்த பாரோமீட்டர். அப்போ அதுக்கு ஈக்குவலான அளவு, அதாவது 1 atmospheric pressure is defined as the pressure exerted by the mercury column. அந்த மெர்க்குரி காலத்தில் அந்த ப்ரெஷர் வந்து எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த அளவு என்னன்னு பார்த்துட்டு அதுதான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. 76 சென்டிமீட்டர்.
76 சென்டிமீட்டர் இந்த பாரோமீட்டர். ஓகே, இது வந்து ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 1.01 10 5 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். நம்ம பாஸ்கலில் சொல்கிறோம் இல்லையா, அது இது இந்த 76 சென்டிமீட்டர் இந்த பாரோமீட்டர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு கேட்டால் நீங்கள் 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி இந்த பாரோமீட்டரும் கரெக்டு தான். 1.01 இன்டூ 10⁵ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரும் கரெக்ட் தான். இந்த 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 50 போட்டுக்கணும், 1 லேக் பாஸ்கல். 1 லேக் பாஸ்கல். அப்போ அது எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்பாங்க. அப்போ எஸ்ஐ யூனிட் என்னன்னா பாஸ்கல் தான். ஒன்னா பாஸ்கல் கொடுக்கலாம், இல்லாட்டி நியூட்டன் மீட்டர் பவர் -2, நியூட்டன் மீட்டர் பவர் -2 கொடுக்கலாம். லிக்விட்ஸ்ல ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பீக்கர் எடுத்துக்கலாம். இந்த பீக்கர்ல ஒரு லிக்விட் இருக்கு. இந்த லிக்விட் மேல நம்ம ஒரு பொருளை போடலாம். ஏதாவது ஒரு பொருளை இது மேல போடுறோம். இந்த லிக்விடோட லேயர் இந்த மேல இருக்கு பார்த்துக்கோங்க. அந்த லிக்விட் வந்து இந்த பாலை வந்து ஒரு அப்போசிட் ஃபோர்ஸோட எதிர்க்கும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் இந்த பியூயன் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்க, ஃபோர்ஸ் இஸ் எக்ஸர்டட் பை வாட்டர் ஆன் அ ஃப்ளோட்டிங் ஆர் அ பார்ட்லி சப்மர்ஜ்டு பாடி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பொருள் மேல இந்த லிக்விட் எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் பியூயன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நடக்குது இல்லையா இந்த ஃபினாமினா, இதுக்கு பேரு பியூயன்சி அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஓகே, ப்ரெஷர் எக்ஸர்டட் பை லிக்விட்ஸ். லிக்விட்ஸ் வந்து எப்படி ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. எப்படின்னா, அதாவது ஹைட்டு டெப்த் அதிகமாக இப்போ டெப்த் அதிகமாக இருக்கு இல்லையா, அப்போ ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் எஸ் அப்படின்னு எழுதணும். ஓகே, அதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கோங்க. ஆழம் அதிகரிக்க அழுத்தம் அதிகமாக இருக்குமா? கண்டிப்பாக அதிகரிக்குமா. ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் இன்க்ரீசஸ் வித் டெப்த். ஆழம் அதிகரிக்குது, அப்போ ப்ரெஷரும் அதிகரிக்கும். அதுதான் நம்ம இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இது குவிக்காக நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு போகலாம். அடுத்தது இந்த இடத்துல பாஸ்கல்ஸ்லாம் என்னன்னு கேட்பாங்க. பாஸ்கல்ஸ்லாம் அப்படின்னா, அதாவது இஃப் யூ ஆர் கிவிங் ஃபோர்ஸ் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட், ஓகே, தென் இட் வில் பி ஈக்குவலி டிரான்ஸ்ஃபர் டு ஆல் அதர் பாயிண்ட்ஸ். இந்த பால்ல வந்து நம்ம நிறைய ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்கோம். இப்போ நம்ம ஒரு இடத்துல ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ரெஷர் வந்து ஒவ்வொரு புள்ளிக்கும் ஈக்குவலாக சமமாக மாற்றப்படும். அதுதான் வந்து பாஸ்கல்ஸ்லாம். ஓகே, if we give force at a particular point on a system, then it will be equally transferred to all other points அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பாஸ்கல்ஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. பாஸ்கல்ஸ் லா வந்து ஹைட்ராலிக் லிஃப்ட்ல பயன்படுது. அதே மாதிரி ஆட்டோமொபைல்ல பிரேக்ல பயன்படுது. லிஃப்ட் அப்படின்னா வந்து கீழே இந்த காரெல்லாம் ஏற்றுவாங்க பார்த்துக்கோங்க. இந்த காரெல்லாம் வந்து பெரிய பெரிய சிப்லலாம் ஏற்றுவாங்க. அதுக்கு வந்து ஹைட்ராலிக் லிஃப்ட் அப்படின்னு பேரு. அடுத்தது ஆட்டோமொபைல் பிரேக்கு, அதில் பயன்படுது. நம்ம காரில் பார்த்துக்கோங்க, காரை எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஒரு லாரி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம பிரேக் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கொடுக்குறோம். அது 4 வீல்ஸ்க்கும் ஈக்குவலாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ அந்த இடத்துல பயன்படுது. ஹைட்ராலிக் ப்ரெஸ் இஸ் யூஸ்டு டு கம்ப்ரெஸ் த பண்டில்ஸ் ஆஃப் காட்டன். இப்போ காட்டன் எல்லாம் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும் பொழுது அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ ப்ரெஸ் பண்ணும் பொழுது நிறைய குவான்டிட்டி நம்மளால வைக்க முடியும். அந்த இடத்துல வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ்ல பயன்படுது இந்த பாஸ்கல்ஸ்லாம். ஓகே, அடுத்தது பார்த்துக்கோங்க, சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு லிக்விட் இருக்கு, ஒரு பீக்கர்ல லிக்விட் வச்சிருக்கேன். இந்த லிக்விட்ல இந்த டாப் லேயர் இருக்கு பார்த்துக்கோங்க. அந்த டாப் லேயர் என்ன ஆக்ட் பண்ணுதுன்னா ஒரு மெம்பரேன் மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஒரு ஸ்ட்ரெச்டு மெம்பரேன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரெச்டு மெம்பரேன், இழுத்து கட்டப்பட்ட கம்பி எப்படி இருக்கும், இழுத்து கட்டப்பட்ட கம்பி ஒரு லேயர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆக்ட் பண்ணும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சர்ஃபேஸ் டென்ஷன். இதனால தான் இந்த கொசுவோட லார்வாவெல்லாம் வந்து நமக்கு இந்த இடத்துல மிதக்குது. சப்போஸ் ஒரு கொசுவோட லார்வாஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, இதுதான் வாட்டர் லேயர்னு வச்சுக்கலாமே. வாட்டர் லேயர் இப்படிதான் ஒரு லிக்விட் மெம்பரேன் மாதிரி இருக்கும், அங்க வந்து இது மிதக்கும். அதுதான் நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். விஸ்காசிட்டிக்கும் சர்ஃபேஸ் டென்ஷனுக்கும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இதோட யூனிட் பார்த்துக்கணும். யூனிட் சர்ஃபேஸ் டென்ஷனோட யூனிட் நியூட்டன் மீட்டர் பவர் -1, நியூட்டன் மீட்டர் பவர் -1. அதுவே விஸ்காசிட்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். சர்ஃபேஸ் டென்ஷனும் விஸ்காசிட்டியும் சில நேரத்தில் நம்ம குழப்பம். அதை வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்துட்டு போயிடலாம். சர்ஃபேஸ் டென்ஷனோட அப்ளிகேஷன்ஸ் இப்போ வாட்டர்ல எல்லாம் வந்து நம்ம ஜைலம் திசு தானே வாட்டரை வந்து வேர்ல இருந்து இலைகளுக்கு கொண்டு போகுது. அப்ப ஜைலம் வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அங்க வாட்டர் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா இந்த ப்ராசஸ்னால தான். கேப்லரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் வந்து அப்படியே டிரான்ஸ்பர் ஆகும், வேர்ல இருந்து இலைக்கு
ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ப்ராசஸ் தான் கேபிலரி ஆக்ஷன். இது எதனால நடக்குது அப்படின்னு கேட்டால் சர்ஃபேஸ் டென்ஷன் ப்ராசஸ்னால தான் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி கடல் கடல்லலாம் பார்த்துக்கோங்க. ஷிப் போயிட்டு இருக்கும்போது படகு அல்லது போயிட்டு இருக்கும்போது வேகமாக ஸ்ட்ராம்ஸ், அதாவது ஹெவி ஸ்ட்ராம்ஸ் புயலெல்லாம் அடிக்கும் இல்லையா? அப்போ அடிக்கும் பொழுது அந்த கப்பல் மூழ்காமல் இருக்கிறதுக்காக இதை கப்பல்னு வச்சுக்கலாமே. இந்த இடத்துல ஆயில் வந்து போர் பண்ணுவாங்க. ஆயில் அப்படி போர் பண்ணும் பொழுது அந்த அலைகள் வேக வேகமா அலமோதுறதுல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து குறையும். அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து குறையும். குறைஞ்சதுன்னா அந்த படகு வந்து சேஃபா இருக்கும். அதுக்காக தான். அடுத்தது வந்து பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி பறக்கிற பூச்சி எல்லாமே வந்து அதோட உணவு தேடுறதுக்காக அந்த வாட்டர் மேல ஒரு லேயர் மாதிரி இருக்கும். ஏன்னா இதுவே லேசா இருக்கும். அப்ப அந்த பூச்சிகள்லாம் போய் அந்த வாட்டர் மேல போய் உட்காந்துச்சு அப்படின்னா அது மூழ்காது. அதுக்காகவும் சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து யூஸ் ஆகுது. விஸ்காசிட்டி பார்த்துக்கோங்க. விஸ்காசிட்டி அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம ஒரு பைப் எடுத்துக்கலாம். இந்த பைப்ல வந்து தண்ணீர் போகுது அப்படின்னு வச்சுக்கலாமே. தண்ணி வந்து வேகமா போகுது. அப்ப நிறைய லேயர்ஸா தான் போகும். அப்படி லேயர்ஸா போகும் பொழுது இது ஃபர்ஸ்ட் லேயர்னு வச்சுக்கலாம், இது செகண்ட் லேயர்னு வச்சுக்கலாம். இந்த 2 லேயருக்கு இடையில அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உராய்வு ஏற்படும். அப்போ இது வேற ஸ்பீட்ல போகும். ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் வேற ஸ்பீட்லயும், செகண்ட் லேயர்ல இருக்கிற மாலிகுல்ஸ் வேற ஸ்பீட்லயும் போகும். அப்ப இதுக்கு இடையில வந்து ஒரு உராய்வு இருக்கும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அது பேரலலா இருக்கும் அதுக்கு. அத வந்து நம்ம மீன் பண்றது தான் விஸ்காசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க பார்த்துக்கோங்க, இது படிச்சீங்கன்னா பிடிக்கும். த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அதாவது உராய்வு விசை, ஆக்டிங் பிட்வீன் த சக்சசிவ் லேயர்ஸ் ஆஃப் த லிக்விட். இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். இது ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர். அப்ப சக்சசிவ் அடுத்தடுத்த பரப்புகளுக்கு இடையே செயல்படக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், விச் ஆக்ட்ஸ் இன் ஆர்டர் டு அப்போஸ் த ரிலேட்டிவ் மோஷன். இது இப்படி இந்த மாலிகுல்ஸ் இப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னா அடுத்த இது வந்து ரிலேட்டிவ் மோஷனை தடுக்கும். இது போகறதுக்கு விடாம அதுல ஃபோர்ஸ் வந்து குறையும். அதாவது ஸ்பீடு வந்து குறையும் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஒரு லேயருக்கு இன்னொரு லேயருக்கும் ஸ்பீடு குறையறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் தான். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா விஸ்காசிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, விஸ்காசிட்டி. இந்த விஸ்காசிட்டி சிஜிஎஸ் இஸ் த கிலோகிராம் மீட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -1. இல்ல அப்படி நார்மல் எழுதுனா நியூட்டன் செகண்ட் மீட்டர் பவர் -2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை வந்து கண்டிப்பா நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகே, விஸ்காசிட்டி பெரிய கிளாஸ் போனீங்கன்னா அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் படிப்பீங்க. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலாம்னா அந்த யூனிட் மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். கிலோகிராம் மீட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -1. இல்லாட்டி நம்ம எப்படி எழுதலாம்னா நியூட்டனுக்கு தெரியும் இல்லையா? நியூட்டன் அப்படி எழுதலாம், கிலோகிராம் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். அப்போ அந்த இடத்துல நம்ம எஸ் வந்து சேர்த்திக்குவோம். மீட்டர் வந்து இன்னொரு அடிஷ்னலாக ஒரு மீட்டர் வந்து சேரும். அதனால தான் நியூட்டன் செகண்ட் மீட்டர் பவர் -2 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு யூனிட் வருது. ஓகே, அடுத்தது ஃப்ரிக்ஷன். உராய்வு பத்தி நம்ம சொல்ல தேவை கிடையாது. உராய்வு நம்ம நல்லாவே தெரியும். ஃப்ரிக்ஷன் அப்படின்னா உராய்வு தானே. இதுல நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சுக்கோங்க. இது விஸ்காசிட்டி அப்படின்னா பாகுநிலை விசை, பாகியல் விசை அப்படின்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா பரப்பு இழுவிசை. ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கும்போது பரப்பு இழுவிசை. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் அப்படிங்கும்போது உராய்வு. உராய்வு எதனால நடக்குது அப்படின்னா ரெண்டு மோஷன் வந்து ரெண்டு ஏரியாவுக்கும் இடையில ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் வந்து நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃப்ரிக்ஷன் என்னென்னலாம் உற்பத்தி பண்ணும், எதெல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு இயக்கத்தை தடைப்படுத்தும். ஃப்ரிக்ஷன் அப்போசஸ் த மோஷன். இட் காசஸ் வியர் அண்ட் டியர் ஆஃப் த சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட். ஒரு ரெண்டு சர்ஃபேஸ் தான் கான்டாக்ட்ல இருக்கும். இந்த சர்ஃபேஸ்ல ஏதாவது ஒரு டேமேஜஸ் ஏற்படலாம். இட் ப்ரொடியூசஸ் ஹீட். ஒன்றுக்கு ஒன்று உராயும் பொழுது ப்ரொடியூசஸ் ஹீட். நம்மளோட கைகளை உராய்வு செஞ்சோம்னாலே நம்மளுக்கு ஹீட் ஏற்படுறத நம்ம கண்டிப்பா நம்ம பார்க்க முடியும். வெப்பம் ஏற்படுறத பார்க்க முடியும். இதுல டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ல ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கு. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன்ல 2 டைப்பா பிரிச்சிருப்பாங்க. கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனை 2 டைப்பா இருக்கும். ஒன்று வந்து பார்த்துக்கோங்க, ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படி சொல்லிட்டு. ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் ஒன்று, ரோலிங் ஃப்ரிக்ஷன் ஒன்று. கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் 2ஆ இருக்கும். இது வந்து இயக்க உராய்வு. தமிழ்ல சொல்லும் பொழுது இது நம்ம இயக்க உராய்வு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நிலை உராய்வு, நிலை உராய்வு அப்படின்னு சொல்லுவோம். the friction experienced by the bodies which are at rest is called. அது அமைதியா இருக்கு இல்லையா? அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க வர. all the objects are rigidly placed to be at rest on earth இல்லையா? இது நம்ம உணர்றோம் இல்லையா? நம்ம ரியல் லைஃப்ல இது உணர்றோம் இல்லையா? அதாவது நிலையா இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து
உணரக்கூடிய விசை அதுதான் நம்ம ஸ்டாட்டிக்னா நிலைன்னு அர்த்தம், அமைதியா இருக்கும். எந்த விதமான மூவ்மெண்ட்ஸும் இருக்காது. அதுதான் நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கும்போது மூவ் ஆகுறது. அந்த ஃப்ரிக்ஷன் வந்து 2 டைப்பா இருக்கும். ஒண்ணு வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், இன்னொன்னு ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பாடி மேல இன்னொரு பாடி ஸ்லைட் ஆகுறது. இது வந்து உருள்றது. இப்ப நம்ம இந்த ஆம் டிராவலிங் பேக்ஸ்லலாம் நம்ம ட்ராலிஸ்லலாம் வந்து பார்த்துக்கோங்க, சூட்கேஸ்லலாம் கீழ வந்து ரோலர் வச்சிருப்பாங்க இல்லையா? அப்ப ரோலர் உருண்டுட்டு இருக்கும் பொழுதே, நம்மளுக்கு அந்த விசை, அந்த பொருளோட நிறை வந்து அவ்வளோக்கா நமக்கு தெரியாது. ரோல் பண்ணிட்டு போலாம் ஈஸியா. ஆனா தூக்கிட்டு போகும்பொழுது, நம்ம புவியீர்ப்பு விசைக்கு எதிர்க்கா நம்ம வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, அத தூக்கிட்டு போறதுக்கு சிரமமா இருக்குது இல்லையா? நம்ம கிரவுண்ட விட நம்ம லிஃப்ட் பண்றோம். லிஃப்ட் பண்ணும்பொழுது, அப்ப புவியீர்ப்பு விசைக்கு எதிரா தானே வேலை செய்றோம். அப்ப வேலை செய்யும்போது அதிகமா வேலை செய்ய வேண்டி வரும். ஆனா அதுவே கிரவுண்ட்லயே நம்ம ரோல் பண்ணிட்டு போனோம்னா, நமக்கு அந்த சூட்கேஸோட வெயிட் வந்து நமக்கு தெரியாது. அந்த மாரி ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் எல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு லாரிலருந்து ஒரு பொருள வந்து இழுக்கணும். அப்ப ஒரு ஸ்லைடர் அங்க வச்சிருப்பாங்க. அப்ப அது வழியா நம்ம இழுத்துக்கலாம். அதே மாரி மேல கொண்டு போகணும். அந்த பொருள வந்து மேல கொண்டு போகணும் அப்டின்னாலும், அந்த ஸ்லைடர் வழியா வச்சு நம்ம மேல எடுத்துட்டு போய்க்கலாம். இந்த மாதிரியான பயன்கள் வந்து நம்மளுக்கு அதுல இருக்கு. ஓகே. இந்த அதாவது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்டின்னா, அந்த சர்ஃபேஸ் ஸ்மூத் சர்ஃபேஸா இருந்துச்சு அப்டின்னா ஃப்ரிக்ஷன் குறைவா இருக்கும். ரஃப் சர்ஃபேஸா இருந்ததுன்னா ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். அத கவனிச்சுக்கோங்க. ரஃப் சர்ஃபேஸ்க்கு ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி. ஸ்மூத் சர்ஃபேஸ்க்கு ஃப்ரிக்ஷன் வந்து குறைவு. அதே மாரி வெயிட் ஆஃப் த பாடியோட வெயிட் அதிகமாச்சுன்னா, ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கும். குறைவா இருந்துச்சுன்னா, ஃப்ரிக்ஷன் வந்து குறைவா இருக்கும். அதே மாரி ஏரியா ஆஃப் கான்டாக்ட். இப்போ அந்த ஒரு ஃபார் a given weight the friction is directly related to the area of the contact between the two surfaces. ஆமா. இந்த ஏரியா ஆஃப் த கான்டாக்ட் வந்து கிரேட்டரா இருந்துச்சு அப்டின்னா, the friction will be greater. ஃப்ரிக்ஷன் அதிகமா தான் இருக்கும். கான்டாக்ட் அதிகமா இருந்துச்சுன்னா, ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கும். அதே மாரி அ ரோலர் எடுத்துட்டீங்கன்னா, அதோட அடிப்பகுதி பார்த்துக்கோங்க ப்ராடா இருக்கும். ப்ராட் பேஸா இருந்துச்சு அப்டின்னா, மோர் ஃப்ரிக்ஷன் அந்த ரோடு இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த ரோடு வேலையெல்லாம் செய்யும் பொழுது, அந்த பெரிய ரோலர் வச்சு அமுத்தும் பொழுது, அந்த ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கிறதுனால, சீக்கிரமா அந்த வேலை வந்து முடிஞ்சிரும். ரோடு போடுறாங்க இல்லையா? அந்த வேலை வந்து முடிஞ்சிரும். அது ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷனால நெறைய அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. இப்ப நம்ம சாதாரணமா நம்ம எழுதுறோம் இல்லையா? அது கூட அந்த பேனாவுக்கு அந்த நோட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்மூத் ஃப்ரிக்ஷனால தான் நம்மளால எழுத முடியுது. நம்மளால நடக்க முடியுது. ரோட்லலாம் நடக்க முடியுது. அதுக்கு காரணம் ஃப்ரிக்ஷன் தான். எழுதுறதுக்கு ஃப்ரிக்ஷன் தான் காரணம். அ ரோட்ல நம்ம நடக்கிறதுக்கும் ஃப்ரிக்ஷன் தான் காரணம். அதே மாரி ஆட்டோமொபைல்ஸ் வந்து சேஃபா மூவ் ஆகுது இல்லையா? அதுக்கும் ஃப்ரிக்ஷன் தான் காரணம். அதனால தான் ரோடு சர்ஃபேஸஸ் எல்லாம் வந்து ஸ்மூத்தா போட்டுருக்காங்க. ரஃப் சர்ஃபேஸஸ்ல போடும்பொழுது, இந்த டயர் எல்லாம் சீக்கிரமா டேமேஜ் ஆகும். அதனால. அடுத்தது வந்து மேட்ச் ஸ்டிக். அது உராய்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து ஆ ஃபயர் வந்து கிடைக்குது. இல்லன்னா அது கண்டிப்பா கிடைக்குமா? ஸ்மூத்தா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கிடைக்காது. இந்த மாரி நெறைய அ நம்மளோட லைஃப்ல வந்து நெறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. நம்ம சாதாரணமா அந்த ஃப்ரிக்ஷன் வந்து ம் ரப்பிங் வித் ஈச் அதர் லைக் ஸ்க்ரூஸ் அண்ட் கியர்ஸ் இன் மெஷின்ஸ் ஆர் சோல்ஸ் ஆஃப் த ஷூஸ். இது எல்லாம் வந்து சீக்கிரமா தேஞ்சு போகுது இல்லையா? மெஷினரி பார்ட்லலாம் சீக்கிரமா தேஞ்சு போகுது. ஏன்னா, மெஷினரி பார்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால, அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமா தேஞ்சு போறதுனால, நம்ம அதிகமா ஸ்பேர் பார்ட்ஸ்க்காக செலவு பண்ண வேண்டியது இருக்குது. நியூ மெஷின் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் 2 to 3 இயர்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம திருப்பி வாங்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு காரணம் ஃப்ரிக்ஷன் தான். அதே மாதிரி இந்த ஃப்ரிக்ஷன ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம நெறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கு. லூப்ரிகன்ட் ஆயில்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்றோம். அதே சமயத்துல ஃப்ரிக்ஷன்னால வந்து நெறைய எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகுது. ஆப்பரேட் பண்ணும்பொழுது, அந்த நம்ம கரண்ட் குடுக்குறோம். கரண்ட் குடுக்கும்போது முழுமையா அது வேலையா மாறுறது கிடையாது. ஃப்ரிக்ஷனா ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஆற்றல் வெளிய போகுது. இதுதான் நம்ம ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஃப்ரிக்ஷன் புரொடியூசஸ் ஹீட். ஹீட் புரொடியூஸ் ஆகுறதுனால அன்வான்டடா நம்ம ஒரு பொருள ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியல்னால செஞ்சிருந்தோம்னா, அந்த பொருள் வந்து டேமேஜ் ஆகறக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஓகே. அதனால சில நேரத்துல நம்ம இந்த ஃப்ரிக்ஷன வந்து குறைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அதுக்காக தான் அந்த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் நம்ம குறைக்கணும். அதே சமயத்துல அந்த லூப்ரிகன்ட் ஆயில்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். லூப்ரிகன்ட் ஆயில் யூஸ் பண்ணா குறைஞ்சுக்கலாம். அதே மாரி இந்த மெஷினரி பார்ட்ஸ்க்கு இடையில வந்து ஒரு பால் பியரிங், ரோலர் பால்ஸ் வந்து ஃபிட் பண்ணோம் அப்டின்னா, அந்த மெஷினுக்கு வந்து அதிகமா தேய்மானம் ஏற்படாம நம்ம பாதுகாக்க முடியும். இது வந்து 2nd லெசன் கம்ப்ளீட்டட். நம்ம 3rd லெசன் என்ன அப்டின்னு பார்த்துக்கோங்க. இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ நீங்க அப்படியே ஓவராலா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ல குட் மார்க்ஸ் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப்போட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.